வெல்கம் டு ஷேர்ஸ்கி துனியா. வீட்லேயே பெஸ்ட்டான ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ஒரு மேஜிக்கான ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் நைட் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே உங்களுக்கு 1 inch க்ரோத் ஆகிருக்கும். அப்படிலாம் சொன்னால் நம்பிடுவீங்களா? அப்படிலாம் சொன்னால் நம்பிடாதீங்க. அது ரியலே கிடையாது. ரியல் உள்ளது என்றைக்குமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். ஸோ நேச்சர் அண்ட் பெஸ்ட்டான ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ள இன்க்ரீடியன்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கறி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 handful ஆஃப் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் 1 handful ஆஃப் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதையும் 1 handful ஆஃப் எடுத்துக்கோங்க. மருதாணி இலை ஹென்னா லீஃப் அதையும் 1 handful ஆஃப் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை அதுவும் செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ் அதுவும் இருந்தாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். தென் அலோவேரா 1 handful ஆஃப் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஃபெனுக்ரேக் அதையும் நீங்கள் 1.5 to 2 tablespoon தாராளமாக எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் கலோஞ்சி இதையும் 1.5 to 2 tablespoon எடுத்துக்கலாம். தென் இது கரிசலாங்கண்ணி பொடி பவுடர். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதோட இலை கிடைச்சாலும் ஓகே. இது ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்காக. ஸோ இது கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். தென் கேஸ்டர் ஆயில் நான் இப்போ பியூர் கோகோனட் ஆயில் வந்து 1.5 liter எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 gram கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்னோடய மம்மி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நானும் என்னோடய ஃபேமிலியும் பர்சனலாக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு பெரிய வெசலாகவே எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பேஸபிளாக எண்ணெய் நல்லா கொதித்து பொங்கி வரும். ஸோ உங்களுக்கு நல்லா ஹைட்டாகவும் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் ஸ்பேஸபிளாக இருக்கிற மாதிரியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்க எல்லா ஆயிலும் கேஸ்டர் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில் ரெண்டுமே இதில் போட்டுட்டு நம்ம இன்க்ரீடியன்ட் என்னென்ன எடுத்து வச்சுக்கோமோ எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்து போட்டுருங்க. ஒரு ஃபீமேலுக்கு அவங்களோட அழகே ரொம்ப அழகாக காட்டுறது அவங்களோட ஹேரை வச்சு தான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்க கூடாதா? ரியலானது என்றைக்குமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு நாளைக்கே ஆகணும்னு சொல்லிட்டு அந்தமாரி இதில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுருவோம். நல்லா கொதி வந்து நல்லா பொங்கி வர டைமில் ஸ்லோ பண்ணிடுங்க. நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை ஸ்லோ பண்ணணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஆயில் இப்போ இப்படி பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது. இது நல்லா கொதித்து ஆயில் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் கலரே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இந்தமாதிரி நல்லா கொதிக்கணும். அதனால தான் கொஞ்சம் பெரிய வெசலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க. இந்தமாதிரி ஸ்லோவில் வச்சு அது நல்லா காய்ச்சி வரணும். இந்த எண்ணெய் எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும், இது எப்போ ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு டவுட் இருக்கிறவங்களுக்கு நம்ம போட்டிருக்க இலையெல்லாம் பச்சையாக இருக்கும். லைட் பச்சை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த இலையோட கலர் எல்லாமே டார்க் க்ரீன் ஆர் பிளாக் கலர் மாதிரி மாறிடும். ஸோ பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கே நல்லா டார்க் க்ரீன் பிளாக் மாதிரி இருக்கு. இதை கவர் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், அந்த எண்ணெயோட திக்னஸ் எப்படி பாருங்கள். நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் அதை நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டதுனால ஓவர் நைட் அந்த எண்ணெய் நல்லா திக்காகவும் இருக்கும். அந்த இது நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கும். தென் அதோட கலர் பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்லா அதோட சேஞ்சஸ் நல்லா டிஃப்ரென்ஸ். ஸோ இந்தமாரி இருக்கமுறை ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் நீங்கள் இதை ஏர்டைட் கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்ல, அந்த இதை வந்து நல்லா எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு 1/2 hour பிஃபோர் நல்லா அதை கிரைண்ட் பண்ணி உங்கள் தலை நல்லா மசாஜ் மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு குளிக்க போங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதும் ஆயில் அப்ளை பண்ணக்குள்ளே நீங்கள் அது நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஹேரை நல்லா பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி லைட்டாக நல்லா ஸ்மூத்தான மசாஜ் பண்ணி ஹேரில் அப்படியே ரஃப்பாக அப்படியே தேய்ச்சிடாதீங்க. இந்தமாரி சாஃப்டாக உங்கள் ஹேரை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப டேஸ்க்கு ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்மளோட காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஹேவ் எ குட் டே.